எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுது போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலை சொல்லி உங்களோடு பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் நிகழ்வு தமிழகத்திலே நடக்க இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனந்த விகடன் குழுமத்தை சேர்ந்த விகடன் பதிப்பகம் அவர்கள் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் பற்றிய ஒரு புத்தகத்தை வெளியிட இருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை எழுதியவர் ஆதவ் அர்ஜுனா. அவர் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றி வருகிறார். ஒரு பெரிய தொழிலதிபருடைய மகனும் கூட. ஆதவ அர்ஜுனாவை தெரியாதவர்கள் இப்பொழுது தமிழக அரசியலில் யாரும் இருக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். திருமாவளவனுக்கு நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை அவர் இன்றைக்கு உரையாற்ற நடிகர் விஜய் வெளியிடப் போகிறார் சென்னையிலே. அந்த விழா நேரடியாக விகடன் குழுமத்தால் ஒளிபரப்ப இருக்கிறது. ஆரம்பம் தொட்டே கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்பே இந்த விழாவிற்கு நடிகர் விஜய், திருமாவளவன் இருவருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டது. திருமாவளவன் அப்பொழுது, அதாவது 4-5 மாதங்களுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவேன் என்று உறுதியளித்ததாக தகவல்கள் சொல்கின்றன. அதற்கு பிறகு பல்வேறு சூழ்நிலை மாற்றங்கள் காரணமாக நடிகர் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கட்சியை தொடங்கிவிட்டார். அதற்கு பிறகு பல அரசியல் மாற்றங்கள். நடிகர் விஜய் தன்னுடைய கட்சி மாநாட்டிலே விக்கிரவாண்டியில் நடந்த கட்சியினுடைய முதல் மாநாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கடுமையாக சாடி பேசினார். அதற்கு பிறகு மாறிய அரசியல் சூழ்நிலைகளாலே அந்த நிகழ்ச்சியிலே தன்னால் பங்கு பெற முடியாது என்று திருமாவளவன் அறிவித்து கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு முன்பு உறுதியாக தான் அந்த விழாவிலே பங்கு பெற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்வு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது அண்ணல் அம்பேத்கர் பற்றிய விழா, அண்ணல் அம்பேத்கரை பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவிலே திருமாவளவன் யார் பங்கு பெற்றாலும் பங்கு வர வேண்டும். நடிகர் விஜயாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தன, அண்ணல் அம்பேத்கரை சொல்லி, அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கையை சொல்லி தலித் இனத்தினுடைய போராளியாக அந்த மக்களுடைய எழுச்சிக்காக இங்கு பாடுபட கட்சி நடத்தும் திருமாவளவன் அந்த ஒரு விழாவிலே பங்கு கொள்ளவில்லை என்று சொன்னால் அது தன்னிச்சையாக எடுத்த முடிவா, இல்லை அரசியல் தலையீடு, தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு கோபம் வரும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரா என்ற ஒரு பெரிய சர்ச்சை எழுந்திருக்கிறது. அந்த சர்ச்சையிலே ஒரு நியாயமே இருக்கிறது. சாதாரணமாக ஒரு பெரிய விழா எடுக்கும் பொழுது, உதாரணத்திற்கு கலைஞர் கருணாநிதியை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடந்த பொழுது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோடு சேர்ந்து கலந்து கொண்டார். மத்திய அமைச்சர் என்ற அந்தஸ்திலே கலந்து கொண்டார். வெளிப்படையாக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அரசியல் நாகரீகம் கருதி அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியிலே மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். அதற்கு பிறகும் சரி, அதற்கு முன்புமே சரி, திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அந்த கட்சிக்காரர்களெல்லாம் கடுமையாக விமர்சித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக இந்த மாதிரி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் வேறு, அரசியல் தினசரி செய்வது வேறு. இந்த ஒரு முக்கியமான வித்தியாசத்தை கூட திருமாவளவன் எடுத்து பார்க்க முடியவில்லையா? அல்லது உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலிருந்து அழுத்தம் தரப்பட்டு அதனால் அவர் வெளியிருக்கிறாரா என்ற ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்போது சற்று முன்னர் திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாகி இருக்கிறது. அதில் அவர் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் ஒன்று, நடிகர் விஜயை விட தான் முக்கியமானவர் என்ற மாதிரி ஒரு சித்திரத்தை கொடுத்திருக்கிறார். 2, நடிகர் விஜய் முக்கியமா திருமா முக்கியமா அப்படிங்கிறதை முடிவு பண்ண வேண்டியதுதான் அந்த பதிப்பாளர்கள் தான் சொல்லியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அரசியல் சூழ்ச்சிகளுக்கு தான் பலியாக மாட்டேன், அதாவது இந்த நிகழ்ச்சியை வைத்து தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து பிரித்து விட வேண்டும் என்ற ஒரு பெரிய சதி நடக்கிறது. அந்த சதிக்கு இடம் கொடுக்க விருப்பமில்லாமல் தான் அந்த நிகழ்ச்சியிலே இருந்து ஒதுங்குவதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் மிக மிக முக்கியமான ஒன்று அவர் அதில் இன்னொன்று சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் சூசகமாக வெளியிட்டிருக்கும் பல வாசகங்களை பார்க்கும்பொழுது ஆதவ அர்ஜுனாவை கூட தாக்கி பேசியிருக்கிறார் என்று தான் பலரும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக நான் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த நிகழ்வு தான் முக்கியம் என்று சிலர் நினைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி மறைமுகமாக ஆதவ அர்ஜுனாவை சாடித்தான் அந்த அறிக்கையிலே பெரிய அளவில் பேசியிருக்கிறார். இதன் மூலமாக ஒன்று, ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து விசிக கட்சியிலே தொடர்வாரா, இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஆதவ அர்ஜுனா வேறு அரசியல் பாதையிலே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். முக்கியமான ஒன்று, நேற்றைக்கு டாக்டர் ஜெயலலிதா, காலம் சென்ற முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதாவுடைய நினைவு நாள். அந்த நினைவு நாளை விட்டு எக்ஸ் பக்கத்திலே, தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே ஆதவ அர்ஜுனா ஜெயலலிதா அவர்களை விண்ணளவிலே புகழ்ந்து ஒரு பெரிய ஒரு அறிக்கையை, ஒரு வாசகங்களை எழுதியிருந்தார். தமிழ்நாடு கண்ட ஈடு இணை இல்லாத ஒரு நிர்வாகி செல்வி ஜெயலலிதா என்று ஆதவ அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்குது.
இன்னொன்று ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே வந்து அந்த கட்சியினுடைய பொருள் பலத்திற்கு ஒரு மிக மிக முக்கியமான அங்கம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இது கிட்டத்தட்ட எல்லோரும் அறிந்த ஒன்று தான். இன்றைக்கு வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அந்த கட்சிகளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பெரிய அளவிலே தேர்தலுக்கான அந்த தொகைகள் தேவைப்படும். அந்த தொகைகள் வந்து எங்கு வந்தாலொழிய அரசியல் கட்சிகள் நடத்துவது மிக கடினம். இது எல்லா கட்சிகளுக்கும் மிக மிக முக்கியம், சிறிய கட்சிகளுக்கு அதைவிட முக்கியம். அந்த அடிப்படையிலே பார்த்தால் ஒருவேளை வந்து ஆதவ அர்ஜுனா இப்பொழுது மீண்டும் வெளியேறிவிட்டால் அதனால் என்ன சிக்கல்கள் ஏற்படும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் மிக மிக முக்கியமாக இந்த நிகழ்வை சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே வந்து ஒரு பிளவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கூட பலரும் சொல்லுகிறார்கள். இன்னொரு விஷயம், திருமாவளவனை பொறுத்தவரை வந்து சமீப காலங்களிலே கிட்டத்தட்ட இந்த டென்யூர் 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கும் பல சம்பவங்களிலே வந்து அவர் பெரிய அளவில் வந்து ஒரு ஆக்ரோஷமாக அரசை தாக்கி கருத்து சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறது வந்து எல்லோரும் அறிந்தது தான். குறிப்பாக வந்து வேங்கை வயலிலே வந்து அந்த உயர் குடிநீர் தொட்டியிலே வந்து மலம் கலந்த வழக்கு வந்து என்ன நடக்கிறது இதுவரை என்று யாருக்குமே தெரியவில்லை. விசாரணை வந்து வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கிறதே ஒழிய யாருமே கைது செய்யப்படவில்லை. அது ஒரு நிகழ்வு. கள்ளக்குறிச்சியிலே வந்து விஷச்சாராயம் அருந்து ஏராளமானோர் உயிரிழந்தார்கள். அதிலே வந்து பலர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அந்த குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு வந்து தான் பிரதிநிதி என்று சொல்லி தான் இங்கே திருமாவளவன் அவர்கள் வந்து அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுதுமே கூட இந்த அரசுக்கு எதிராக பெரிய அளவிலே குற்றம் சாட்டி பேச முடியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப தமாஷா வந்து இங்கே இருக்கிற சாவுகளுக்கு வந்து மத்திய அரசு தான் காரணம், தேசிய அளவில் வந்து ப்ராஹிபிஷன் மதுவிலக்கு வந்து தேசிய அளவில் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மதுவிலக்கை அமல்படுத்துவது ஒரு மாநில அரசினுடைய கொள்கை என்பது கூட தெரியாமல் ஒரு மாநில அரசை வந்து தான் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தெளிவாக எதிர்னாலும் RSS பாஜக சதி என்று சொல்லும் ஒரு பழக்கத்திலே வந்து திருமாவளவன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒன்று. அதற்கு பிறகு நடந்த மிக மிக ஒரு கொந்தளிக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு இங்கே தமிழகத்தில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டார். பட்டப்பகலிலே பெரம்பூர் அருகே அவர் கொல்லப்பட்டார். அந்த வழக்கில் வந்து பலர் கைது செய்யப்பட்டாலும் கூட அவர் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய ஒரு பெரிய ஒரு பிரதிநிதியாக, நன்கு அறியப்பட்ட ஒரு பிரதிநிதியாக, நிறைய அந்த மக்களுக்கு அறிமுகமான ஒரு பிரதிநிதியாக சென்னை பிரதேசத்தில் வந்து வலம் வந்தார். அவருடைய இந்த படுபாதக கொலை வந்து பெரிய அளவிலே வந்து அந்த இனத்திலே உள்ளவர்களை வந்து இங்கே அரசுக்கு எதிராக ஒரு எண்ணத்தை மட்டுமில்லாமல் திருமாவளவன் போன்றவருக்கு எதிராகவும் கூட அந்த மக்கள் பெரிய அளவில் சிந்திப்பதாக அரசியல் தகவல்கள் இருக்கின்றன. ஆக இவற்றிலெல்லாம் இருந்து தனக்கு ஒரு ஃபேஸ் சேவர் வேண்டும், அதாவது இவற்றிலிருந்து தான் தப்பித்துக்கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள்லாம் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாமல் இப்பொழுது வந்து நடிகர் விஜயை தாக்கி பேசுவதாலே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே இருந்து அவருடைய குட் புக்ஸ், அவருடைய நல் புத்தகத்திலே இருந்து இவருக்கு தேவைப்படும் தொகுதிகளில் வந்து 2026 பெற்று வெற்றி பெறுவது மட்டுமே ஒரே இலக்காக கொண்டிருக்கிறாரா, இப்படி பலரும் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இது முற்றிலுமே வந்து ஒரு விசிகாவுடைய ஒரு நாடகம். ஆதவ அர்ஜுனாவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் சேர்ந்தே தான் இப்படி செய்தால் உறுதியாக வந்து அது வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளில் வந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்துவதற்கு பெரிய அளவிலே உதவும் என்று கருதி தான் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்வது பலர் உண்டு. நம்ம எல்லோரும் அறிந்த ஒன்று தான், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அவர்களுக்கு கூட்டணி கட்சி, அந்த கூட்டணியிலே அங்கம் வகிக்கும் கட்சிகள் மிக மிக முக்கியம். அது சிறிய கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியும் அந்த கூட்டணியில் இருந்தால்தான் அவர்கள் வந்து அந்த 41% தாண்டி வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. வரலாற்று ரீதியாக திமுக தனியாக நின்று தேர்தலில் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது சமீப காலங்களில் நடக்கவே இல்லை என்பது ஒரு பெரிய கருத்து. அதனால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி திமுகவிடம் பார்கெயின் செய்வதற்கு, திமுகவிடம் வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையிலே வந்து அதிகமான தொகுதிகள், இன்னும் சொல்லப்போனால் ஆதவ அர்ஜுனா கூட எம்எல்ஏ சீட் கேட்டால் அவருக்கு வந்து ஜென்ரல் கான்ஸ்டிடுவன்சி தான் கொடுக்கணும். ஏன்னா தனி தொகுதியிலே வந்து ஆதவ அர்ஜுனா போட்டியிட முடியாது, அவர் வந்து ஒரு பொது தொகுதியிலே போட்டியிட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபொழுது பொது தொகுதியை வந்து கொடுக்கும் வழக்கம் அவர்களுக்கு கிடையாது. இதை பற்றி தொலைக்காட்சி விவாதங்களிலேயே கூட வன்னியரசு போன்றவர் வந்து விமர்சித்திருக்கிறார்கள். தனி தொகுதி வந்து எங்களுக்கு தனி தொகுதி மட்டும்தான் கொடுக்கப்படும், பொது தொகுதியெல்லாம் உங்களுக்கு எதிர்க்கு என்று காலம் சென்ற கலைஞர் கருணாநிதி கேட்டதாக பல விவாதங்களிலே வந்து வன்னியரசு, அந்த கட்சியின் முக்கியமான அங்கத்தினர் வன்னியரசு போன்றவர் சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயம் இப்போ வந்து வன்னியரசு மற்றும் இரண்டாம் கட்ட விசிக தலைவர்களெல்லாம் பெரிய அளவிலே ஆதவ அர்ஜுனாவை தாக்கியம் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆக விசிகாவை பொறுத்த ஒரு குழப்பமான காலகட்டம் நிலவுகிறது. இதன் மூலமாக, இந்த நிகழ்வுகள் மூலமாக விசிகாவில் வந்து சிக்கல் அதிகமாகி
ஒருவேளை அந்த கட்சி வந்து ஏற்கனவே வலுவடைந்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவர்கள் பெரிய அளவில் வெற்றி பெற்றார்கள். 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டன. அந்த 2 தொகுதிகளில் ஒன்றிலே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இன்னொன்றிலே வந்து எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் திமுக ஆதரவோடு காங்கிரஸ் ஆதரவோடு பெரிய அளவில் வெற்றி பெற்றார்கள். சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் எவ்வளவு தொகுதிகள் கேட்டாலும் அதை கொடுத்து அவர்களை வெற்றி பெற வைக்க திமுக முயற்சிக்குமா, இல்லை இப்பொழுது நடந்திருக்கும் சம்பவங்கள் எல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு விசிகாவுக்கு வந்து இவ்வளவு தொகுதிகள் தான் கொடுக்க முடியும், இல்லை என்றால் நீங்கள் என்ன வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுக்குமாங்கிறதான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரை அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கூட்டணி மாற வேண்டும் என்று ஆவலோடு இருப்பதாக தகவல்கள் சொல்லுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விசிக கூட்டு சேர வேண்டும் என்று அவர் விரும்புவதாகவும் தகவல்கள் சொல்லுகின்றன. இன்னும் பலர் சொல்லுவது என்ன சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விஜயுடைய தமிழக வெற்றி கட்சி, இந்த மூன்றும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு ஒரு கூட்டணியாக அமைவதற்கு பாலமாக இருக்கத்தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் ஆதவ அர்ஜுனா செய்து கொண்டிருக்கிறார் என்றும் தகவல்கள் சொல்லுகின்றன. இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஒரு அரசியல் ஒரு தற்காலிக சர்ச்சையாக இருந்து அடங்கிவிடுமா, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பயணத்திலே வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி அந்த கட்சி பிளவுபடக்கூட வாய்ப்பு இருக்கிறதா என்று பலரும் சொல்லுகிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் 50% இருப்பதாக தான் பலரும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கி வெளியிட்டிருக்கும் அறிக்கையிலே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பெரிய அளவிலே மறைமுகமாக ஆதவ அர்ஜுனாவை தான் தாக்கி பேசியிருக்கிறார். அது மட்டுமின்றி அவருடைய நெருங்கிய சகாக்களாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2வது கட்ட தலைவர்கள் பலருமே வந்து ஆதவ் அர்ஜுனாவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். இனிவரும் நாட்களிலும் கூட அந்த விமர்சனங்கள் பெரிய அளவில் தொடரும். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் விசிகாவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று. திருமாவளவனுடைய அரசியல் எதிர்காலம் இதுவரை இருந்தது போல வெற்றிகரமாக இருக்கிறதா, இல்லை அதில் ஒரு தொய்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன பதிவிடுங்க. நமக்கு கிடைத்த தகவல்களை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்னும் ஒரு சுவையான தகவலோடு உங்களை மீண்டும் வேறு முறை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.